எங்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் பல்சுவை நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குபவர் ARM ஜிப்ரி. மாணவர்களே, பார்வையாளர்களே, வானொலி நேயர்களே, கல்விக்கூடத்தின் கடந்த கால வரலாற்றையும் எட்டிப்பிடித்த வெற்றிப்படிகளையும் எடுத்தியம்புவதோடு மாணவ செல்வங்களின் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உரமூட்டும் எங்கள் பாடசாலை. இன்றைய எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும் பாடசாலை பஹமுனே குறிகொட்டுவ சுலைமானியா முஸ்லிம் வித்யாலயம். நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கும் முகமாக கிராத் ஓதுவதற்கு அழைக்கின்றோம் தரம் 8ஐச் சேர்ந்த மாணவன் MRM சஃப்வான். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العظيم. இன்று எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பஹமுன குறிகொட்டுவ சுலைமானியா முஸ்லிம் வித்யாலயத்தின் பாடசாலை கீதம் அடுத்து ஒலிக்கிறது. பாடுவதற்கு தரம் 11ஐச் சேர்ந்த MIF ரம்சியா, தரம் 10ஐச் சேர்ந்த SDF நஸ்ஃபா, MFS பாஸ்மினா, MAF ஆஸ்ரா, MIF ஃபாஹிமா, F ஆஸ்ரினா, தரம் 7ஐச் சேர்ந்த MIF ஆஸ்ரா, MRF அதீரா ஆகியோர். சுலைமானியா முஸ்லிம் வித்யாலயத்தின் அறிமுகத்தை வழங்குவதற்கு அதன் அதிபர் ஜனாப் ALM சாதிக் அவர்கள். கூனநாள் மாவட்டத்தில் குளியாப்பிட்டிய தேர்தல் தொகுதியில் இருள கல்வி வலயத்தில் குறிகொட்டுவ என்னும் கிராமத்தில் பாடசாலை இல்லாத குறையை நிவர்த்திக்கும் முகமாக முன்னாள் கிராம தலைவரும் தனவந்தருமான மர்ஹூம் முஹாந்திரம் சுலைமான் லெவ்வை அவர்கள் 2 ஏக்கர் தனது சொந்த காணியொன்றில் தாமாகவே பாடசாலை கட்டணம் ஒன்றை நிர்மாணித்து அரசுக்கு அன்பளிப்பு செய்தார். 1956ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அப்போதைய பிரதமர் சர் ஜோன் கொத்தலாவல அவர்களால் அப்பாடசாலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. ஏறத்தாழ 60 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலையின் முதல் அதிபராக திரு தங்கத்துறை அவர்கள் விளங்குகின்றார்கள். இவரை தொடர்ந்து ஜனாப் ஹசன், ஜனாப் ரியால், ஜனாப் யுனைத், அல்ஹாஜ் கஃபூர், அல்ஹாஜ் IL முகமது லெப்பே, அல்ஹாஜ் ILM ஜமால்தீன், ஜனாப் MLM இஸ்மாயில், அல்ஹாஜ் MCM ரவு போன்றோர் பலர் பாடசாலையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பை புரிந்துள்ளார்கள். 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ALM சாதிக் ஆகிய நான் பாடசாலையின் அதிபராக பொறுப்பேற்று இன்று வரை இப்பாடசாலையின் கடமையை மேற்கொண்டுள்ளேன். இப்பாடசாலை சுலைமானியா முஸ்லிம் வித்யாலயம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளதோடு 1ஆம் தரம் தொடக்கம் 11ஆம் தரம் வரை சுமார் 512 மாணவர்களையும் 23 ஆசிரியர்களையும் கொண்டு கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இணைப்பாட செயற்பாட்டில் இப்பாடசாலை இருள கல்வி வலயத்திலும் மாகாண மட்டத்திலும் அகில இலங்கை ரீதியாகும் நடத்தப்பட்ட தமிழ் மொழி தினப்போட்டி, ஆங்கில தினப்போட்டி, சமூக கல்வி போட்டி, சித்திர போட்டி என்பவற்றில் மாணவர்கள் பங்கு பெற்றி சிறந்த பெறுபவர்களையும் பதக்கங்களையும் பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் என்பதை அறிய தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது தொடர்ந்து 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை, காப்போத்த சாதாரண பரீட்சையிலும் சிறந்த பெறுபவர்களை பெற்றுள்ளார்கள். சுமார் 55 ஆண்டு கல்வி வரலாற்றிலே இப்பாடசாலை பிரதேச செயலாளர்களையும் வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், கணக்காளர்கள், அதிபர்கள்,
ஆசிரியர்கள் போன்ற உயர்தொழில் தகமை பெற்ற பலரை உருவாக்கி தந்துள்ளது. இப்பாடசாலை வளர்ச்சிக்கு பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பாடசாலை அபிவிருத்தி சபை, பழைய மாணவர் சங்கம், பெற்றார்கள், ஆதரவார்கள், நலன் விரும்பிகள் பூரண ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார்கள். மேலும் இப்பாடசாலையில் போதிய அளவு வகுப்பறைகளோ விளையாடுவதற்கான ஒரு விளையாட்டு மைதானமோ இன்றி காணப்படுவது பெரும் குறையாகும். தனவந்தர்களின் உதவியை இப்பாடசாலை வேண்டி நிற்கின்றது. சமூக முன்னேற்ற ஆர்வத்துடன் பார்க்கும் அனைவரும் இப்பாடசாலையை கற்பித்துக் கொள்ளட்டும். பகமுனை குறிக்கோட்டுவ சுலைமானியா முஸ்லிம் வித்யாலயத்தின் அதிபர் ALM சாதிக் அவர்கள் அப்பாடசாலையின் வரலாறு பற்றி எடுத்துக் கூறினார்கள். இனி தமிழ் மொழி மூலமான பேச்சு பேசுவதற்கு தரம் 10 சேர்ந்த மாணவன் MRM ரிஃபான். ஆம், ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் கூறுகின்றார்கள். மனித உலகத்தின் மாண்புக்கும் வெற்றிக்கும் எழுச்சிக்கும் உரிய மார்க்கம் ஒன்றுபடுதலே ஆகும். ஒன்றுபட்ட உழைப்பின் மூலம் இச்செயல்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சகோதரர்களே, வெற்றியின் பின்னணியில் விடாமுயற்சியோடு ஒற்றுமையும் உள்ளடங்கியுள்ளது. இவ்வுண்மையை நாம் நன்குணர்தல் வேண்டும். இவ்வுலகிலே மனிதனாக பிறந்த நாம் தனித்து வாழ முடியாது, சமூகத்தோடு ஒன்றுபட்டே வாழ முடியும். சமூகம் என்றால் ஒரு கூட்டமைப்பாகும். சமூக வாழ்வே மனிதனுக்கு உயர்ச்சி தரக்கூடியதாகும். அதே போன்று தனிமரம் தோப்பாகாது. இவை அனைத்தும் சான்றோர் வாக்காகும். அத்தோடு இன்னும் ஒன்றை பற்றி பார்ப்போம். நாம் ஒரு கையை தட்டினோமே ஆனால் ஓசை இயலாது, இரு கைகளையும் சேர்த்து தட்டினால் தான் ஓசை இயலும். அதே போன்று மனிதர்கள் ஒற்றுமையுடன் ஒன்று சேர்ந்தால்தான் செயல்பட முடியும். மற்றும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஒற்றுமை அவசியமாகும். நான் மாத்திரம் தனியாக வாழ்வேன் என்பது இயலாத காரியமாகும். தனித்திருக்கும் போது வரும் தாக்குதல்கள் எமது வாழ்வையை தகர்த்துவிடும். அதே போல அடும்பன் குடியும் திரண்டால் மிடுக்கு என்பது பழமொழி. ஒன்றுபட்ட உழைப்பின் மூலம் இச்செயல்களையும் வெற்றி பெறலாம் என இப்பழமொழி உணர்த்துகின்றது. மற்றும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பர். ஆம், கூடி வாழ்ந்தால் ஒற்றுமை திறக்கும், வாழ்வு வெற்றி பெறும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்நினிய நாளில் நாம் கூற வரும் விடயம் என்னவென்றால், நாம் சில நேரங்களில் பார்ப்பதுண்டு, சிற்றெரும்புகள் சில ஒன்று சேர்ந்து நமது உணவுகளை வேறொரு இடத்துக்கு கொண்டு சென்று அவற்றின் மூலம் அவற்றுக்கு தேவையான வாழிடம் ஒன்றை அமைத்துக் கொண்டு சிறுவர் சிறுவர் தேனையும் சேகரிக்கின்றன. இவை அனைத்தும் கூடி வாழ்ந்தால் எமக்கு கிடைக்கும் நன்மையை உணர்த்துகின்றன. எனவே என் அன்பின் தோழர்களே, ஒற்றுமையை வெற்றிக்கு வழி நாம் கற்று நிகர் கொள்ள வேண்டிய முதல் மொழி. எனவே சாதி மத வேதங்களை மறந்து நமது நாட்டில் நாம் கைகோர்த்து ஒற்றுமையுடன் நம் நாட்டை சுபீட்சமான கட்டியெழுப்போமாக என்று கேட்டு விடைபெறினேன். அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய கீதம். தரம் 7 சேர்ந்த மாணவி MRF அதீரா. மண்ணிலே பிறந்து விட்டோம் மனிதர்களாக, மண்ணறைக்கு செல்லுவோம் புனிதர்களாக. மண்ணிலே பிறந்து விட்டோம் மனிதர்களாக, மண்ணறைக்கு செல்லுவோம் புனிதர்களாக. மாநிலத்தை படைத்தான் எங்களுக்காக, எங்களை படைத்தான் அவனை வணங்க. மண்ணிலே பிறந்து விட்டோம் மனிதர்களாக, மண்ணறைக்கு செல்லுவோம் புனிதர்களாக. மாநிலத்தை படைத்தான் எங்களுக்காக, எங்களை படைத்தான் அவனை வணங்க. இன்று எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடசாலை பகமுனே குறிக்கொட்டுவ சுலைமானியா முஸ்லிம் வித்யாலயம். நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் தரம் 9 சேர்ந்த MTF ஹஸ்னா தருகின்ற ஆங்கில மொழி மூலமான பேச்சு. ஆங்கில மொழி மூல பேச்சு கிடைக்கின்றோம். தரம் 9 சேர்ந்த மாணவி MTF ஹஸ்னா. Environmental pollution. We have many valuable things that the nature has given to us. They are very important to us. Some of them are water, air, trees and food. The collection of those things are called environment. The environmental pollution is the common topic that we talk about. Wherever man lives, there is pollution. The poisonous gases from factories and vehicles pollute the air. Especially weapon experiments pollute the air. Chemicals and dyes in factory waste are released to river. It causes water pollution. Water pollution kills water life like fish. People also use water for their needs like drinking, cooking, washing and almost all other work. If people
people use polluted water, they may get ill. Chemicals sprayed in the field harm the soil. They harm the growing crops. Oil tanks spill oil in the sea. These kill water lives. In this modern world, there are more sounds come from engines in vehicles. It causes trouble to people. Due to emission of industries and motorized vehicles, the atmosphere is being polluted by dangerous chemicals in the form of gases. The main gases which pollute the air are carbon dioxide, carbon monoxide and sulfur dioxide. The air pollution affects the ozone layer also. We keep cutting down trees and burning wood which soak up carbon dioxide by way of producing food. It leads to the greenhouse effect. People also cut down trees to put up houses and make life more comfortable. Environment is a national property and a valuable thing. So, my dear kind brothers and sisters, we must try to protect our environment, which is a gift of nature. Thank you.